உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் வீடு யாருக்கு கிடைக்கும்? தீபாவிற்கும் தீபக்கிற்கும் கிடைக்குமா அல்லது சசிகலா, இளவரசி, சுதாகரன், டிடிவி தினகரன் ஆகியோருக்கு கிடைக்குமா? ஜெயலலிதாவின் இரத்த சம்பந்தமுள்ள வாரிசு நாங்கள்தான் என்று தீபாவும் தீபக்கும் கூறிக்கொண்டாலும் ஜெயலலிதாவுக்கு நேரடியான வாரிசுகள் இல்லாததால் சட்டப்படியான சிக்கல் இருக்கிறது என்று விவரம் தெரிந்தவர்கள் கூறுகிறார்கள். ஜெயலலிதாவின் தாய் வாங்கிய வீடு என்பதால் பாட்டி சொத்து எங்களுக்குத்தான் என்று உரிமை கோரலாம் தீபாவும் தீபக்கும். ஆனால் ஜெயலலிதாவின் தாயார் வாங்கிய போது சாதாரணமாகத்தான் இருந்திருக்கிறது போயஸ் கார்டன் வீடு. பிறகு ஜெயலலிதா மிக பிரம்மாண்டமான கட்டுமானங்களை கட்டி போயஸ் கார்டன் வீட்டை மிகப்பெரிய பங்களாவாக மாற்றி இருக்கிறார். ஜெயலலிதா அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சி நடத்த தொடங்கிய காலத்திலிருந்து வாங்கப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் சசிகலா, இளவரசி, ஜெயலலிதாவை பங்குதாரர்களாக கொண்டே பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 900 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கொடநாடு எஸ்டேட், பையனூரில் வாங்கப்பட்ட 50 ஏக்கர் நிலம் உட்பட 60க்கும் மேற்பட்ட சொத்துக்கள் சுதாகரன், சசிகலா, இளவரசி, ஜெயலலிதா பெயரில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை சுப்ரீம் கோர்ட்டே உறுதி செய்துள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் ஜெயலலிதாவிற்கு 100 கோடி ரூபாய் அபராதமும், சசிகலா, இளவரசி, சுதாகரனுக்கு தலா 10 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது சுப்ரீம் கோர்ட். இந்த அபராத தொகையை கொடநாடு எஸ்டேட் உட்பட 60க்கும் மேற்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்ய கோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது. நீதிமன்றத்தின் உத்தரவை ஏற்று தமிழக அரசும் இந்த சொத்துக்களை பறிமுதல் செய்ய நோட்டீஸ் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. போயஸ் கார்டன் வீட்டின் மதிப்பை விட பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களை எல்லாம் ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, சுதாகரன் பெயரில் பதிவு செய்துள்ள ஜெயலலிதா போயஸ் கார்டன் வீட்டிலும் இவர்களை எல்லாம் பார்ட்னர்களாக சேர்த்து பத்திரம் பதிவு செய்திருக்கிறாரா அல்லது சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோர் ஜெயலலிதா உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்த பொழுது போயஸ் கார்டன் வீட்டில் தங்களுக்கும் பங்கு உள்ளது என்று எழுதி வாங்கியிருப்பதாக கூறுகிறார்கள். ஜெயலலிதா சுய நினைவோடு இருந்த பொழுதே போயஸ் கார்டன் வீட்டில் சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோரையும் பங்குதாரர்களாக சேர்த்து எழுதி கொடுத்திருந்தால் ஆச்சரியப்படவே முடியாது. இதை வைத்து கொண்டுதான் சசிகலா ஆதரவாளர்களும் டிடிவி தினகரனும் தீபாவை மிரட்டுகிறார்கள் என்றும் கூறுகிறார்கள். தீபக்கிற்கு பல கோடி ரூபாயை வாரி கொடுத்து வாயை அடைத்து விட்டதாகவும் கூறுகிறார்கள். வாரிசு உரிமை கோரி தீபா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க ஏற்பாடுகள் செய்து வருவதால் தீபாவை போயஸ் கார்டனுக்கு வரவழைத்து கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கிறது. டிவி மற்றும் மீடியா நிருபர்களும் கேமராமேன்களும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக சட்டப்படி போயஸ் கார்டன் வீடு யார் யாருக்கு சொந்தம் என்று தெளிவாக தெரியாதவரை போயஸ் கார்டன் குழப்பங்களும் மர்மங்களும் முடிவுக்கு வராது. யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.